ஒரு தலைமையில இருந்து வர டீம் தானே. உண்மையான அதிமுகங்கிறது சின்னமா மட்டும்தான். அதிமுக கூட்டணியில வந்தாருன்னா அவருக்கு தான் நன்மையை தவிர எங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. கொஞ்சம் எடப்பாடி சிஎம்மா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர். இவங்க எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவர் நல்ல ஆட்சி தர முடியும். சீமான் போன்றவர்கள்லாம் எப்படி தாக்கி பேசினாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். மக்கள் குறைதான். அவரு லேட்டா வந்ததுன்னா அந்த தவறு கூட சொல்லக்கூடாது. அதிமுக கூட்டணி பேச்சு போயிட்டு இல்லைன்னா பேசப்படுது. அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னா? தாவேக்காவுக்கும் டிவிக்கு கூட்டணிங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவரு எடப்பாடியார் கூட்டணி கூட்டணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மையான அதிமுகங்கிறது சின்னமா மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு சின்னமா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிமுக உண்மையான தொண்டர்களை உருவாக்குறதுக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களால் தான் முடியும். அவங்கதான் அதிமுக ஒரிஜினல் அதிமுக புரட்சி தாய் சின்னம்மா மட்டும்தான். சரிங்களா? இன்னைக்கு புரட்சி தலைவி புரட்சி தலைவருடைய ஆட்சியை உருவாக்கணும்னா அவங்கதான் அதிமுகவை தலைமை நடத்தணும். என்ன இன்னைக்கு விஜய்ங்கிறது அம்மாட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, புரட்சி தாய் சின்னம்மாட்டையும் தான். ஆனா எந்த அளவுக்கு சாத்தியம்னா அம்மாவோட அவர் வர்றதுக்கு விரும்புறாரு. ஏன்னா இந்த மாதிரி துரோகி அந்த மாதிரி இதுல எல்லாம் அவர் போக விரும்பல. அவர் விஜய் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன பேட்டி கொடுத்திருக்காருன்னா, இந்த மாதிரி துரோகிகள் இவங்களெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இது பண்ண மாட்டேன், எங்களுடைய ஆட்சியில மங்கு அதிகாரத்துல மங்குங்கிறாரு. யாருக்கு? நல்லவங்களுக்கு மட்டும். அது புரட்சி தாய் சின்னமா மட்டும்தான். அவங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எதிரிகளையும் துரோகிகளையும் வேற இருக்கிறக்காண்டி அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதிமுக உண்மையான தொண்டர்கள் பூரா புரட்சி தாய் சின்னமா பின்னாடிதான் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு 2026 புரட்சி தாய் சின்னமா தலைமையிலதான் ஆட்சி அமையும். கண்டிப்பா ஆட்சி அமையும். அதிமுக கூட்டணி கூட போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா தலைவர் 234 தொகுதியும் வேட்பாளர் போட்டாரு. நேர்காணல் போயிட்டு இருக்கு. திடீர்னு நேர்காணல் பிடிச்சிட்டு திடீர்னு கூட்டணிக்கு சாத்தியம் இல்லை. 99% சாத்தியம் நினைக்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் பேசுறதுக்கு கழகத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கழக பொதுச் செயலாளர் மற்றும் அவருக்கு துணையாக இருக்கின்ற பெரும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க சார். அதை பத்தி நான் என்ன கருத்து சொல்ல முடியும்? நான் ஒரு சாதாரண தொண்டன். அதெல்லாம் தலைமை எடுக்கிற முடியும் சார். கூட்டணி தான் ஆல்ரெடி இருக்கிறோமே சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் டிடிவி இருக்கிறாங்க, புரட்சி பாரதம் இருக்கு, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு. பெரிய பலமான கூட்டணி தான் அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணியே ஏறத்தாழ 210 இடங்களுக்கு மேல வெற்றி பெறும் சார். அதுக்கு மேல பொதுமக்கள், அதுக்கப்புறம் அரசு ஊழியர்கள், இப்போ இவங்கெல்லாம் காவல்துறை அதிகாரிகள்லாம் இந்த ஆட்சியில ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விலைவாசி உயர்வு இது மாதிரி ரொம்ப கடுமையான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால பொதுமக்களே மனமாற்றத்தில் தான் இருக்காங்க சார். இந்த கூட்டணியே மாபெரும் வெற்றி பெறும். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் விஜய் அதிமுக கூட்டணியில வந்தாருன்னா அவருக்கு தான் நன்மையை தவிர எங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் கூட முதல் தேர்தலில் தனியா நின்னாரு. அவர் தனியா நின்று ஜெயிக்கிறதுக்கே ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்கே ஏறத்தாழ 60 கோடி செலவு பண்ணணும்னு அவர் தான் சொன்னாரு, நான் சொல்லலை. ஆனா 2வது முறை அதிமுக கூட்டணி வச்சுதான் சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் ஆனார். புத்திசாலியா இருக்கணும். அரசியல்ல பாத்தீங்கன்னா வயசுல அவர் சின்னவரா பெரியவராங்கிறத விட அவர் திரைப்படத்துல வேணா பெரிய நடிகரா இருக்கலாம். ஆனா அரசியல் களம் என்பது பாத்தீங்கன்னா இது நிறைய சதுரங்க வேட்டை மாதிரி. இதுல புத்திசாலித்தனம், அரசியல் சாணைக்கெல்லாம் வேணும். அவருடன் திரைப்பட நடிகர் விஜயுடன் இருக்கிறவங்கலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட இருக்கிறவங்க நீங்களே பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா பல கட்சிக்கு போயிட்டு வந்தாரு. செங்கோட்டையன் அதிமுகல இருந்து அங்க போயிருக்கிறாரு. வைத்திலி இது மாதிரி நிறைய பேர், ஜேசடி பிரபாகர் எல்லாம், இவங்கெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே ஜேசடி பிரபாகர் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர். அதே மாதிரி செங்கோட்டையன் அம்மாவே பல முறை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவர் நல்லாட்சி தர முடியும். அப்புறம் புஸ்லி ஆனந்த்ன்றவர் பாண்டிச்சேரிக்காரு. அவருக்கு அரசியல் என்னன்னே தெரியாது. அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பாவம் நடிகர் விஜய் அவரு தான் ஒரு
யோசிக்கணுமே தவிர இப்ப நாங்க வந்து அவரை கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லல. அவங்க ஆக்சுவலா இவங்க எல்லாமே வந்து ஏ டீம் தானே, ஏ டீம் பி டீம் தானே. ஆமா ஆமா. இந்தியாவோட எல்லாம் ஒரே தலைமையில இருந்து வர டீம் தானே. அப்படின்னும் போது அவங்க இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. எப்படி இருந்தாலும் அவங்க போதான் போறாங்க. இப்ப எப்படி சொல்லி வச்சுதான் ஆமா செய்யறாங்க. ஆமா. இல்ல 2 பேரும் கொஞ்சம் கூட்டணி வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே. ஏன்னா இப்ப இருக்கிற டிஎம்கே ஆட்சியில வந்து எல்லாமே விலைவாசி எல்லாமே ஏறி இருக்கு. பட் இவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட்டணியா வச்சாருன்னா கொஞ்சம் எடப்பாடி சிஎம்மா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர், அதனால விவசாயத்தை பத்தி கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது எங்களுக்கு. பாதராஜன் வந்து 2 வருஷம் வந்து நாங்க ஆச்சு 2 வருஷம் ஆச்சு இந்த மாதிரி சொன்னாரு. அது அவரோட சொந்த கருத்தா கூட இருக்கலாம். இது வந்து கட்சியின் தலைமை கருத்து கிடையாது, இதோட சொந்த கருத்து. ஆதவர்ஜுனா கொஞ்சம் ஓப்பனா பேசக்கூடியவர் தான். ஆனா சில டைம்ல இப்படி பேசுறது கொஞ்சம் தவிர்க்கலாம் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் தவறானது சார். அவர் கேள்விக்கு பதில் அவரே கேட்டு அவரே சொல்லிக்கிறார். அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி. ஒரு 31 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில இருந்திருக்கிறோம். அது மாதிரி இந்தியாவுல பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்தியாவுல பெரும்பான்மையான மாநிலத்துல வந்து ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்களே வந்து அதிமுகவோட ஆட்சியில பங்கு கேட்கல. நாங்களும் கூட்டணியில வந்து டிமாண்ட் பண்ணல. இவர் வந்து ஒரு நடிகர், அவ்வளவுதான். நடிகர்னா சிவாஜி கணேசன் இருந்தாரு, அந்த மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இவர் ஒரு சாதாரண விளையாட்டு பிள்ளைகள் பாக்குற ஒரு நடிகர் தான். ஒரு நடிப்புன்றது வந்து அவர்கிட்ட எதுவும் கிடையாது. ஏதோ அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் ஆர்வத்துல அவர் வந்து விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கிறாரு. இது வந்து அதிமுக நாங்க வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கறோம்னு பாரதிய ஜனதாவே கேட்கல. அவங்க அவ்வளவு பெரிய இந்தியாவுடைய பிரதமர். இவருக்கு நாங்க எப்படி சொல்லுவோம்? ஆதவர்ஜுனா வந்து அவர் பத்தி எல்லாம் நம்ம பதில் சொல்றதுக்கு அவர் எனக்கு தகுதியான ஆளே கிடையாது. அவன் ஒரு தலைவரை கூட்டுக்கிட்டு டெல்லிக்கு போறாரு. அந்த விமான நிலையத்துல வந்து இங்க இருந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போய் விலை உயர்ந்த ட்ரிங்க்ஸ். அது எவ்வளவு பெரிய தவறு. அது ஒரு கேவலமான செயல். அப்படிப்பட்டவர்களா நம்ம எப்படி சார் பதில் சொல்றோம்? அவரா கேட்டுருக்க. நாங்க அவர் வந்து கூட்டணிக்கு விஜய் வாங்கன்னு சொல்லல, வர வேண்டாம்னு சொல்ல. வந்தா விஜய்க்கு நன்மை, வரலன்னா அதிமுக தான் நன்மையை தவிர அவரால் எங்களுக்கு நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. ரஜினி குறித்து அவர் ஒன்றும் மனசுல மண்புத்தோடலாம் பேசல. அந்த சூழ்நிலை நானும் எனக்கு தெரியும். கட்சி ஆரம்பிக்கும் போது அவரு சீமான் போன்றவர்கள்லாம் எப்படி தாக்கி பேசினாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஒண்ணுமே அவர் வந்து அவருக்கு தெம்பு இல்ல, திராணி இல்லைன்னு சொல்ல வரல. அந்த அவர் சொன்னது அவருக்கு எதிர்ப்பு இருந்தது. அந்த போட்டியில தான் அவர் சொல்ல வந்தாரு. அது வருதான் எதிர்கட்சிக்காரங்களுக்கு வேற வேலை என்ன, அந்த வேலை செய்வாங்க. விஜய் சார் வந்து கூட்டணிக்குள்ள வந்து அப்ப யாரும் சிஎம் கேண்டிடேட் ஒரு சிக்கல வரும். அது வந்து புரட்சித்தாய் சின்னமா முடிவெடுப்பாங்க. ஏன்னா இப்ப அம்மாவுடைய தலைமையில வந்துன்னா புரட்சித்தாய் சின்னமா வந்து முடிவெடுப்பாங்க. எல்லாரையுமே அவங்க எது சொல்றாங்களோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் வழிநடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க எதோ சொல்றாங்களோ அது மாதிரி நாங்க எல்லாருமே நடந்தோம். கூட்டணி இப்ப போனா இப்ப யாருக்கு பாதை யாருக்கு அது யார் ஜெயிப்பாங்க? அவங்க அந்த டீம் ஜெயிக்காது. ஆல்ரெடி நம்ம வின்னு. ஓகே. எழுதப்படாத விதின்றீங்களா? ஆமா ஆமா. அது அவங்க அம்மாக்கு அப்புறமேட்டு அம்மா வந்து ஒரு அயன் லேடியா வின் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்டினாங்க. அவருக்கு அப்புறமேட்டு அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் கிடையாது இல்ல, அவங்க முதலமைச்சர் கிடையாது இல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கருணாநிதியும் முக ஸ்டாலின் தான். ஜெயலலிதா முக ஸ்டாலின் அம்மா தான், முக ஸ்டாலின் தான். அப்படின்னும் போது இவங்களாம் வந்து அவங்களா கட்சியில இருந்து கொடுத்த பதவி தானே அது. மக்களால் தேர்ந்தெடுக்கல அவங்கள. அப்படி பார்க்கும்போது பாதராஜன் வந்து என்ன சொல்றாருன்னா 2 வருஷம் எங்களுக்கு ஆதவர்ஜுனா பத்தி நாங்க பேசவே இல்லைங்க. அவர் கட்சிக்காரே கிடையாதுங்க. அவர் எப்பங்க வந்தாரு? அவர் ஸ்போர்ட்ஸ் மேன். அவரு ஜிம் பாடி பில்டர், அவரு ஜிம் ட்ரைனரா இருந்தாரு. சும்மா இவர் கூட ட்ரைனிங் வந்திருப்பாரு. சும்மா சரக்கு அடிக்கிறது, சும்மா சுத்துறது வர்றது போறது டைம் பாஸ் வந்து டைம் பாஸ். அவரு கட்சிக்காரன். அவர் நேற்று ஒரு மீட்டிங்ல பேசினாரு, நான் கட்சியை விட்டு வெளியே போயிரு. இவர் எப்ப கட்சிக்குள்ள வந்தாரு? ஃபர்ஸ்ட் கட்சியில இவர் எப்ப அரசியல்வாதி ஆனாரு? ரீசனா கூட ரஜினி சாரை பத்தி மாட்டினார்ல. ஒண்ணு ஹிஸ்டரி தெரிஞ்சா பேசணுங்க. ஹிஸ்டரி தெரியாத இவர் பாட்டி எதனா ஒண்ணு பேசி மாட்டிக்கிறது, போதில எதனா ஒண்ணு பேசுறது. அவ்வளவு பெரிய மனுஷன், நல்ல கண்ணையா, ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவரோட மறைவுக்கு வராரு, அவ்வளவு போதில வரானா, பக்கத்துல வர மூக்கம் மூடுறானுங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? அவங்கள வந்து அதாவது மக்கள் வந்து எப்படின்னா ரசிகரா பார்த்துட்டு போனா முடிஞ்சிச்சு. அவரும் ஒரு மனுஷன் தான். முக ஸ்டாலினும் சாதாரணமான மனுஷன் தான், அவரும் மனுஷன் தான், அம்மாவும் சாதாரணமான, எல்லாம் மனுஷங்க தான்.
அவங்க பார்க்க போறதுன்னு சொல்லிட்டு இவங்க கும்பலா போய் அடிச்சுன்னு போய் விழுந்து இதுல வந்து அவங்கள குறை சொல்லக்கூடாது, அவங்க ரசிகர் மனநிலை அப்படிதானே இருக்கும். அவங்கள குறை சொல்லக்கூடாது. மக்கள் மேலதான் தவறு. 41 பேர் இறந்ததுக்கு காரணமும் மக்கள் குறைதான். அவரு லேட்டா வந்ததுல அந்த தவறு கூட சொல்லக்கூடாது. இவங்களுக்கு எங்க போச்சு, மக்களுக்கு எங்க போச்சு அறிவு? அவங்க ஏன் கும்பலா போய் விழணும்? குழந்தைங்க அறிவு இல்லாதவங்க காட்டுவாசிகளை விட மோசமா பண்ணுவாங்க. அதெல்லாம் தவறு. அதெல்லாம் இப்ப வந்து மக்கள் மேல தவறுன்றீங்க. மக்கள் மேலதான் தவறு. இப்ப மக்கள் தெரிஞ்சா அந்த மாதிரி பிரச்சனை வராது வாய்ப்பு இல்ல. ஆமா, இப்போ வந்து விஜய் சார் உள்ள வரும்போது இப்ப ஆளுநர் இந்த மாதிரி பேச்சு போயிட்டு 2 வருஷம் நீ முதலமைச்சர் 2 வருஷம் நான் முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுல. ஆமா. அதுக்கு ஒரு ஆதரவு என்ன சொன்னாரு, எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காத அந்த மாதிரி சொல்லிருக்காரு. இல்ல அது கொஞ்சம் ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும். பட் ஏன்னா நம்ம விஜய்க்கும் வந்து அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இந்த ஃபீல்ட்ல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல அரசியலை பத்தி. மத்தபடி அரசியல்ல இவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா தெரியும் எல்லா டீட்டெயிலும். அதனால அவர் கொஞ்சம் எடப்பாடி சிஎம் வந்தா நல்லா இருக்கும். கூட்டணி விஜய்க்கு தான் நல்லதுன்னு சொல்றேன். ஆமா, விஜய்க்கு தான் நல்லது. அவர் பைக்ல கார்ல போறாரு, பைக்ல போறாங்க. அவர் போய் சேர்றதுக்கு தான் இவங்களும் போய் சேர போறாங்க. அங்க மீட்டிங்ல பாருங்க முடிஞ்சிச்சு. அவரு கூடியே போயிட்டு கீழே ஊந்து ஒரு இடமெல்லாம் கீழே ஊந்து ஒரு உயிர் பறி போய் காலேஜ் படிக்கிற பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்லி காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். செத்துட்டான். பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நல்லா தவறு இல்லையா? ஆல்ரெடி நம்ம கூட்டணி வந்து இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஏடிஎம்கோட கூட்டணி வந்து பிஜேபி இருக்காங்க, தட்டிட்டு இருக்காங்க. இவர் இன்னும் கூட வரும்போது உங்களுக்கு பலம் தானே. ஆனா இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கரெக்ட் தான். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட்டணிக்குள்ள கொஞ்சம் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டிஎம்கேவோட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இவர் எடப்பாடி கொஞ்சம் சிஎம் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கருத்துல வந்து அவங்க முன்னுக்கு முன்னே பேசுறாங்கல்ல. ஆமா, போன வாரம் பார்த்தா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை போடல வதந்தி அப்படின்னாங்க. இப்ப என்ன ஆதரவு என்ன சொல்றாரு, நாங்க ஆமா என்கிட்ட பேரம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி முன்னுக்கு முன்னே பேசுறாங்கல்ல. ஏன்னா அது நமக்கு உள்ளுக்குள்ள எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆனா வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.